அமர்வின் தொடக்கமாக தோழர் பாரத் தமிழ் அவர்கள் ஒரு 30 நிமிடங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய படைப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பு அனுபவ பகிர்வு அல்லது எழுத்து அனுபவ பகிர்வு, இதுதான் என்னுடைய தலைப்புக்குள்ளேயே மிக சுருக்கமாக பேசிடணும் அப்படிங்கிற ஆதங்கமும் நேர கட்டுப்பாடும் இருக்கிறதுனால ஆரம்பிக்கலாம் இல்லையா? பேசலாம். அனைவருக்கும் முதல்ல இருந்த வணக்கம். ஐயா பவாச்சலத்துறை அவர்களுக்கும் இந்த நிகழ்வை 2 நாள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் தென்பெண்ணை இலக்கிய சமவெளியைச் சேர்ந்த தோழர் வெற்றிமுரசு அவர்களுக்கும் ஐயா பாபா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை மட்டும் சொல்லிவிட்டு நேரடியாக தலைப்புக்குள் போய்விடுகிறேன். சிறுகதை எப்படி எழுதுவது அல்லது நான் எப்படி எழுதுகிறேன், நான் எப்படி ஒரு கதையை வடிவமைக்கிறேன் என்பதை உங்களுக்கு என்னால் முடியும் மட்டும் சொல்லிவிட முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ என்னுடைய சிறுகதைகளுடைய பாடுபொருள், நான் எதை எழுதுகிறேன் அப்படி என்றால் பெண் கதாபாத்திரங்கள். என்னுடைய கதைகளில் வரும் பாத்திரங்கள் அனைத்துமே பெண் பாத்திரங்கள். அதே மாதிரி ஒரு கதைகள் தவறாமல் ஒரு மரணம் நிகழும். அது கொலை அல்லது தற்கொலையாக இருக்கலாம், அந்த மரணத்தை சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய மற்ற செயல்பாடுகளாக இருக்கலாம். நிச்சயமாக மரணம் இருக்கும், மரணத்தில் ஓலம் இருக்கும். நீங்கள் இதுவரை கண்டிராத மிக கொடூரமான மரணங்களை கூட என்னுடைய கதையில் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய கதையில் வேற என்ன இருக்கும் அப்படின்னா, கடவுள்கள் கற்பிதங்கள் அடிவாங்கும். இந்த பார்ப்பன சமூகத்துக்கு எதிரான பகடைகள் என்னுடைய கதையில் நிறைய இருக்கும். அதே மாதிரி வெறும் மனிதர்கள் ஊடாக மட்டும் சொல்ல வந்த அரசியலை அல்லது சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லாமல் நிறைய மிருகங்களின் வழியாக அல்லது 5ஆம் 3ஆம் இப்படி தரப்பட்ட உயிர்கள் வழியாகத்தான் நான் பெரும்பாலான கதைகளை கட்டமைக்கிறேன் என்பதையும் உங்கள் முன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். சமீபத்தில் நான் ஒரு கதை எழுதினேன். கதையின் தலைப்பு மொடாம்பால். என்னுடைய சிறுகதையுடைய தலைப்போ அல்லது சிறுகதையுடைய அந்த சொல்லாடலோ எப்படி இருக்கும் என்றால், வடார்காடு மாவட்டத்தில் புழங்கக்கூடிய, இன்றைக்கு வழக்கத்தில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக 20-15 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கத்தில் இருந்த சொற்களை தேடி தேடி அல்லது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த சொற்களை கொண்டு ரொம்பவும் மெனக்கட்டு திட்டமிட்டு தான் என்னுடைய கதைகளில் நான் சொல்லாட்சியை சொற்களை நான் பயன்படுத்துகிறேன். அப்படி மொடாம்பால் என்பதற்கு நான் வாய்ப்பிருந்தால் இறுதியில் விளக்கம் கொடுக்கிறேன். இந்த மொடாம்பால் கதை எதை பற்றியது என்றால், முதலிலேயே ஒரு மரணம் நிகழும். அந்த மரணம் கொலையா தற்கொலையா என்றெல்லாம் எதுவும் அந்த கதையில் சொல்லப்படாது. அந்த மரணத்தை சுற்றி என்னென்ன சடங்குகள் நடக்குமோ அத்தனை சடங்குகள், எங்களுடைய வட்டாரத்தில் என்ன நடக்குமோ அந்த சடங்குகள் அதில் சொல்லப்படும். அதே மாதிரி எங்கள் வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் முக்கியமானவர் அழகிய பெரியவன். தன்னுடைய வள்ளிசை நாவலில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, நடுக்காட்டான் கதை அல்லது சுடுகாட்டுக்கு முன்னாடி அந்த ஹரிச்சந்திர புராணம் சொல்கிற அந்த எங்கள் வட்டார வழக்கத்தில் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு ஹரிச்சந்திர கதை வேறுபடும். வரிகள் வேறுபடலாம், சொல்லும் தொனி வேறுபடலாம். எங்கள் மாவட்ட வட்டார வழக்கை அவர் ஏற்கனவே ஒரு நாவலில் சொல்லிவிட்டதால் நான் மிகவும் அலைந்து ஒரு 4-5 ஊர்களில் தேடி திரிந்து அத்தனையும் ஒன்று சேர்த்து நான் ஒரு பாடலை உருவாக்கி அந்த கதையில் வைத்திருப்பேன். இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமான என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊர் சேரி என்ற பிரிவினைக்கு ஒரே சுடுகாடு என்பது கிடையாது. என்னுடைய கதைகளில் என்ன செய்தேன், இந்த ஒரு கதையில் மட்டும் என்ன செய்தேன் என்றால், ஒரு நல்ல மழைக்காலம், யாருமே இல்லாத ஒரு மாலை நேரம், அதிகாரத்தை பெரிதாக பகிர்ந்து கொள்ளாத அல்லது ஒரு பெரிய விழிப்புணர்வற்ற ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்படின்னு மூத்த பெண் ஒருத்தி யோசிக்கிறா. இன்னைக்கு ஒரு நாள் இந்த குடியான சுடுகாட்டில் போய் ஏன் குடியான சுடுகாட்டை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு கதைகளில் உண்மையிலேயே இல்லை. ஆனால் கதைக்காக நம்ம எப்படி காட்சிப்படுத்தணும் அப்படின்னா, குடியான சுடுகாட்டில் தான் சமீபத்தில் கட்டப்பட்ட எரிமேடை இருக்குது. உண்மையிலே எரிமேடை எங்கள் ஊரில் இல்லை.
இப்போ எருமையடைய குடியான சுடுகாட்டில் இருக்கிறதுனால இது ஒரு கதைக்கான சாதக அம்சமாக பயன்படுத்திக்கணும். நாம் ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை சொல்ல வருகிறோம் என்றால் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் அல்லது நியாயம் சேர்க்கும் அல்லது லாஜிக் படி ஒரு விஷயத்தை நம்ம கட்டமைக்கிறோமா அப்படிங்கிறதையும் கதையில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். அப்போ ஒரு சேரி பிணம் முதல் முறையாக போய் ஒரு சுடுகாட்டில் ஒரு பொது சுடுகாட்டில் எரிக்கப்படுது. இந்த கதைக்காக நான் எடுத்துக்கொண்ட மெனக்கெடெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக எதை பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் தாத்தாக்களோடு போய் பிணம் எரிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்போ பயம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கதைக்காக சமீபத்தில் என்னுடைய அத்தை முறையை சேர்ந்த ஒருத்தருடைய பிணம் எரிப்பை போய் ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டு வந்தேன். பிணம் எப்படி எரிக்கிறாங்க, நீங்கள் இந்த கதையை படிச்சிங்கன்னா பிணம் எப்படியெல்லாம் எரிக்கப்படுது உங்களுக்கு தெரியுமா? ஒரு குண்டா ஃபேட்டாக இருக்காங்க, கொழுப்பு உள்ள பிணம் வந்து சீக்கிரம் எரிஞ்சு போயிடும். ரொம்ப வயசான பிணம், நாரும் நரம்பும் தோலுமாக இருக்கிற பிணம் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் கூட ஆகும். அதே மாதிரி பிணத்தை கடத்துவதற்காக அந்த விறகு கட்டைகளை அடுக்கி அதன் மேலே பிணத்தை வைக்குவோம். பிணம் ஒரே சமநிலையில் உட்காந்து படுத்து எரியாது, அது சரியும், கட்டைகளை விட்டு சரியும். ஒரே ஒருவர் தான் இருப்பார். அந்த குச்சிக்கு பேர் துடுப்பு குச்சி. அந்த குச்சியிலிருந்து நீட்டி மறுபடியும் அந்த பிணத்தை மீண்டும் அந்த கட்டடத்தின் மேல் உட்கார வைக்க வேண்டும். இவ்வளவு பாடுகளையும் மீண்டும் போய் பார்த்தால்தான் எழுத முடியும். அந்த துணியிலேயே அந்த வழிகளை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்றால் ஒரு பிண எரிப்பு காட்சியை பார்க்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றியது. ஒரு எழுத்தாளனுக்கு மெனக்கெடல் ரொம்ப அவசியம் என்பதை சொல்ல வருகிறேன். அதே மாதிரி பொலி எருமை, ஐயா பாவா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய பொலி எருமையை நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிற அந்த அனுபவத்தை பகிர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். பொலி எருமை அப்படிங்கிற ஒரு எருமையை நானாக உண்டாக்குனது தான். பொலி எருமைலாம் ஒன்றும் இல்லை. பொலினா பலி கொடுக்கறது தான். ஆக்சுவலாக பொலி எருது தான் நாங்கள் வந்து பலி கொடுக்கறது. இந்த கதைக்காக நான் பொலி எருமைன்னு மாற்றிக்கிட்டேன். எங்கள் ஊரில் நடுவீதி கங்கையம்மன், சாலை மாரியம்மன், இதெல்லாம் நான் கதைகளில் பகடி செய்வேன். எப்படி பகடி செய்வேன் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கட்டும், அது நடுவீதியில் இருந்தால் நடுவீதி கங்கையம்மன். அப்போ கடவுளுக்கு இனிஷியல் போடுற அதிகாரம் அவனுக்கு இருக்குது. ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ, கடவுளுக்கு முன்னாடி முன்னோட்டோ பின்னோட்டோ போடுறதையும் நான் எள்ளி நகையாடி கதைக்குள்ளேயே அதை சொல்லி முடித்து கிண்டல் பண்ணிட்டு போகிற ஒரு துணியும் எழுத்தாளர்களுக்கு, அதாவது முற்போக்கு பேசக்கூடிய எழுத்தாளருக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த பொலி எருமையோட கதையை நான் சொல்ல போகிறதில்ல. அந்த திருவிழா எப்படி நடக்கும், அந்த கதையை எழுதுறதுக்கான சூழல் எனக்கு ஏன் வந்தது, அந்த கதையை எழுத வேண்டிய தேவை என்ன இருந்தது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடுவீதியில் இருக்கக்கூடிய அந்த கங்கை அம்மனுக்கு திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கிறதுல காப்பு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரதானம். காப்பு கட்டும்போது மட்டும் சேரி ஆட்களும் ஊர் ஆட்களும் சேர்ந்து காப்பு கட்ட வேண்டும். சேரி ஆட்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், காப்பு கட்டிட்ட உடனே சுத்தபத்தமாக இருக்கணும், வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு டென்ட், ஒரு தற்காலிக குடியிருப்பை அமைச்சுக்கிட்டு அங்கேயே உண்டு உறைவிட்டு அங்கேயே நீங்கள் தூங்கி எழணும், அங்கேயே உங்களுக்கு சாப்பாடும் நீங்களே ரெடி பண்ணிக்கணும். ஆனால் அதே காப்பு கட்டிய ஊர் பகுதியை சேர்ந்த அந்த சாதி இந்துக்கள் அல்லது பொது சமூகத்தினர் அவங்க மட்டும் வீட்டுக்கு போகலாம், புழங்கலாம், அவங்க வீட்டில் சாப்பிடலாம், குளிச்சுட்டு மறுபடியும் கோயில் திருவிழாவுக்கான பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். இந்த பாகுபாடு இந்த கதையை எழுதுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது. இந்த கதையில் என்னென்ன பாகுபாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் இந்த திருவிழாவில் வந்து அந்த எரும மாடை வெட்டுறதான் மிகப்பெரிய பிரதானம். எரும மாடை ஒரே வெட்டில் வெட்டி முடிக்கணும். வெட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு எரும மாடை தொடர்ந்து சில பல ஆடுகள், தனிப்பட்ட நபர்கள் தங்களுடைய வேண்டுதலுக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிற சேவலறுப்பு இப்படிலாம் போகும். அந்த ஒரு நாள் மட்டும் அந்த தெரு முழுக்க இரத்த சகதியாக இருக்கும். இதில் என்ன மூட நம்பிக்கையின் உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டப்பட்ட அந்த இரத்தத்தின் மீது நீர் தெளித்து தெரு முழுக்க இரத்த ஆறா ஓடும். அந்த ஊருக்கு சம்பந்தப்பட்ட மண்ணின் பூர்வீக குடிகள்னு சொல்கிறவங்க மட்டும் அந்த ரத்தத்தை மிதிக்கணும். நண்பர் வெளியிலேருந்து வந்து திருவிழா பார்க்க வந்திருக்காரு, அல்லது பெண்ணை கொடுத்துட்டோம், அவங்க மருமகன் அல்லது அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் யாராவது வந்து அந்த ரத்தத்தை மிதிச்சிட்டா ஊரில் இருக்கக்கூடிய வளம் முழுதும் அந்த மிதிச்சவங்களோட ஊருக்கு போயிடும் அப்படிங்கிறது ஒரு அப்பட்டமான மூட நம்பிக்கை. இதுக்காக ஒரு கடந்த காலங்களில் ஒரு குழந்தைய பலி கொடுக்கறதுக்கான முயற்சியும் எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியை எப்படி முறியடிச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது பொது சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியூரை சேர்ந்த இந்த 7வது படிக்கிற பையன் மெதிச்சிட்டான், அதனால இவனை பலி கொடுத்துடணும் அப்படின்னு. உடனே ஒரு சேரி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க, வயசில் அவங்களோட மூத்தவங்க, அவங்க ஆல்ரெடி கங்கையம்மா மருளாடி சாமியாக சொல்லிட்டு இருக்காங்க, நானும் கங்கம்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வெட்ட தேவையில்லை,
அடுத்த 5 ஆண்டு திருவிழா நடக்கிற வரைக்கும் அவனை இங்கேயே வச்சிருந்தா முடிஞ்சது. இந்த சமயோஜித புத்தியை ஒரு சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு சாமி வந்து சொன்னால்தான் இந்த உலகம் நம்பும் அல்லது இந்த சமூகம் சாதிய புத்தி நம்பும் என்பதால் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த வெட்டப்படுற அந்த எருமாட்டு குடலை பிடுங்கி காப்பு கட்டி இருக்கக்கூடிய சேரி ஆட்களுடைய கழுத்துகளில் தான் போடுவாங்க. ரத்தம் சகதியுமா அப்படியே அந்த நினமாக நனைஞ்சு போயிடுவாங்க. அந்த தலை இருக்கு இல்லைங்களா, எருமாட்டு தலை, அந்த தலையை எடுத்து அப்படியே சும்மாடு எதுவுமே இல்லாமல் வெறும் தலையில் வச்சுக்கணும். அதிலிருந்து வெளியிற ரத்தமெல்லாம் ஒரு சேரிக்காரனுடைய உடலை நனைக்கணும். அந்த எருமாட்டு வாயில் எதை திணிப்பாங்க அப்படின்னா, 4 கால்களில் முன்னங்காலாக இருக்கக்கூடிய வலது காலை தனியாக துண்டாக எடுத்து அந்த எருமாட்டு வாயிலேயே கொடுப்பாங்க, கவ்வை கொடுப்பாங்க. அந்த ரத்த சகதியை எடுத்து சோத்தில் பிசைஞ்சு ஊர் எல்லையில் போய் தெளிப்பாங்க. பொலி 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 இப்படி கத்திட்டு போவாங்க. இந்த அத்தனை இழிநிலை வேலைகளையும் ஒரு சேரிக்காரங்க தான் செய்யணும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க செய்யணும். இதுதான் நடக்கிறது. இந்த திருவிழா தவறு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியுது. இது மனித குலத்துக்கு எதிரானது, சாதியம் இதில் இருக்குது, இதில் பாகுபாடு இருக்குன்னு தெரியும். இன்றைக்கி அந்த திருவிழாவை சட்டப்படி தடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை நம்ம கதையில் எப்படி கொண்டு வந்து தடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வெட்டப்பட்ட எருமாட்டின் தலை என்னை ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குது. இங்கே நாடு முழுக்க வெட்டப்படுற அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகள் தலைகளாக தான் இருக்குது. இந்த எருமாட்டின் தலை கூட அந்த புத்தர் சிலையோட வெட்டப்பட்ட தலையை ஏதோ குறிக்குதோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கதைக்காக வடிவமைக்கிறேன். ஒரு எழுத்தாளர் என்பவர் தன்னுடைய பண்பாட்டு மீட்சிக்காக கதையை தன் வடிவத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்காக அந்த எருமாட்டு தலையை அசிங்கமான பாடல்கள் பாடி அந்த ஊர் எல்லையில் ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய முண்டமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தர் சிலை, அதாவது தலையில்லாத அந்த புத்தருக்கு எடுத்துகிட்டு போய் இந்த தலையை வச்சு அவமானப்படுத்தணும். அதுதான் அந்த திருவிழாவின் இறுதி கட்டம் அப்படின்றது கதையை நாமளே உருவாக்குறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பலியிலிருந்து தப்பித்த அந்த சிறுவன் இப்போ ஒரு 35 வயசு பெரிய வழக்கறிஞராக மாறி சென்னை ஹைகோர்ட்டில் போய் திருவிழாவுக்கான தடையை வாங்கிட்டு திருவிழாவை நிறுத்திடுறான். இதுதான் கதை. இப்படித்தான் கதைகளை கட்டமைக்கிறேன். அப்படி கதையை புதுசாக எழுத வர்றவங்க எதை நான் எழுதுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய இந்த பண்பாட்டு விழுமியங்கள் அல்லது பண்பாட்டு முறைகேடுகள் அல்லது இந்த சாதிய கட்டமைப்புகளை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அல்லது இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டி அல்லது இந்த சமூகம் நியாயத்தின் பால் நிற்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு கதையை வடிவமைப்பீர்கள் என்றால் அல்லது ஒரு நாவலை வடிவமைப்பீர்கள் என்றால் நீங்கள் மிகச்சிறந்த படைப்பாளி என்று உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளலாம். இன்னும் 2-3 கதைகள் மட்டும் எப்படி எழுதுனேன்னு சொல்கிறேன், ஏன்னா அதான் முக்கியம்னு நினைக்கிறேன். 2 நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி எழுதுறது அப்படிங்கிறத யாரும் சொல்லாமல் விட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அதை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். யாரும் சொல்லாமல் இருந்தது எனக்கான கூடுதல் பலமாக நான் எடுத்துக்கிறேன். அவங்க என்னுடைய தலைப்புகள் எல்லாமே அப்படி தான். அனைத்துலேயுமே சாதி ஒழிப்பு இருக்கும். எந்த கதை எடுத்தாலும் சாதிக்கு எதிரான ஒரு தொனியாவது ஒரு வார்த்தையாவது என்னுடைய கதைகளில் பயணம் பண்ணியிருப்பேன். பேசலாங்களா? ஓகே. தோழர்கள் தயவு செஞ்சு கவனிக்கணும். அவங்க எங்கள் வட்டாரத்தில் எங்களவங்க உங்களவங்க இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்குது. எங்களவங்க அப்படின்றது எங்கள் ஜாதிக்காரங்க, உங்களவங்கன்றது உங்கள் ஜாதிக்காரங்க, அவங்களவங்கன்றது அவங்க ஜாதிக்காரங்க. இப்படி ஒரு சாதியாக பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் அவங்களவங்க. இந்த அவங்களவங்க கதையில் ஏன் எழுதுனேன் அப்படின்னா, கொரோனா காலத்தில் பொது முடக்கம், கொஞ்சம் நாள் கழித்து பேருந்தில் பயணம் செய்ய அனுமதி, அதுவும் மாஸ்க் போட்டு பயணிக்க அனுமதி, அதுவும் இடைவெளி விட்டு உட்கார்ந்து அனுமதி. இப்படியான அந்த சூழலில் ஒரு பெண் அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சாதி இந்து சமூகத்தை சேர்ந்த பெண். உண்மையிலேயே நடந்தது. அதை நம்ம என்னுடைய குரல்லையோ அதாவது படற்கை குரலில் எழுதுனா அது நல்லா இருக்காதுன்றதுக்காக தன்னிலையில் எழுதுனா நான் எப்படி இருக்கும், அந்த பெண்ணே எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்கோம். அந்த பெண் என்ன நினச்சிக்கிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். செய்தி அப்படி தான் வரும். ஐயோ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எப்படி இருக்காரு, ஃபோன் மட்டும் ரிசீவ் பண்ண முடியும், ஆனால் திருப்பி ஃபோன் பண்ணுறதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு என்கிட்ட வழி இல்லை. பெண்ணுக்கான பொருளாதார சுதந்திரம் இங்கே இல்லை. இத்தனைக்கும் எங்கள் வீட்டுக்காரனும் நானும் +2 படிச்சிருக்கிறோம். என்னை விட அவன் கம்மி மார்க்கு. அவன் வேலைக்கு போகிறான், நான் போகக்கூடாதான்.
இந்த பேருந்து பயணத்தில் அவருக்கு ஃபோன் கூட பண்ணி கேட்க முடியாத சூழல். அப்போ சக பயணிகளாக இருக்கிற யார்கிட்டயாவது ஃபோன் பண்ணி கேட்கலான்னு ஒருத்தராக அவள் தேடுறா. இந்த பொண்ணுக்கிட்ட கேட்கலாமா, ஐயோ ஹெட்செட் போட்டு வச்சுன்னுக்கிறா, அவகிட்ட கேட்க முடியாது. அவங்ககிட்ட கேட்கலாமா, அவன் மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான், அந்த டிஷர்ட்டில் சாதிய குறியீடுலாம் இருக்குது, அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. அப்போ ஒரு இந்த சமூகத்தை ஒரு பெண் எப்படி எதிர்கொள்கிறான், முதல் முறையாக அல்லது ரெண்டாவது முறையாக திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தனித்து பயணம் பண்ணக்கூட முடியாத ஒரு முடக்கு நிலை அல்லது சுதந்திரமற்ற ஒரு பெண் எப்படியோ கண்டுபிடிச்சி ஒருத்தங்கிட்ட ஃபோன் கொடுங்கன்னு இந்த தைரியம் வந்துடுது. கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன காட்சிகள், பக்கத்தில் உட்கார்ற பெரியம்மா என்ன பேசுகிறாங்க, பேருந்துகளில் எந்த மாதிரியான காட்சிகளை அவங்க காண்றாங்க, நல்லவனுக்கும் கெட்டவனுக்குமான வேறுபாடு என்னென்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய சமூகம் நம்மளுக்கு நல்லதுன்னு கற்பிக்கப்பட்ட அத்தனையும் தவறாக இருக்குது. நம்ம சாதியில் இருக்கிறவன் தான் சரின்னு நம்மளுக்கு நம்ம எத்தனை போய் இவனை கட்டி வச்சாங்களே, அவன் ரொம்ப தப்பாக இருக்கான், ஒரு ரீசார்ஜ் கூட பண்ணி விட மாட்டேங்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், வர்ற போகிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான். ஒரு வயசான அம்மா பஸ்ஸில் ஏறினா அவங்களுக்கு பேக் எடுத்து வெளியில் வைக்கிறான். இந்த ஸ்டாப் தான் யாருனா சொல்லுங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்த ஸ்டாப்பில் இறக்கி விட்றான். குழந்தைங்க யாருனாக்கா குழந்தைங்க வச்சுருக்கிற அம்மாக்கள் யாருனா பஸ்ஸில் சீட்டு இட விடுறான். இப்படியானவங்க இவன் நல்லா இருக்கானே, இந்த வேறுபாடு மட்டும் போய்கிட்டே இருக்கு, இவன் நல்லா இருக்கானேன்னு. ஆனால் என்ன கதை எப்படி முடிப்பேன் அப்படின்னா, அடுத்து இந்த ஊர், அடுத்து இந்த ஊர், அடுத்து இந்த ஊர், ஒரு ஸ்டாப்பாக அந்த பெண்ணுக்கு தெரியும். அவங்க கடைசியாக அந்த எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த 30 வயது இளைஞன் வந்து ஒரு சேரி பகுதியில் இறங்குவான். ஐயோ இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அவங்கன்னு எங்கள் ஊரில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இவன் மட்டும் எப்படி நல்லவனாக இருக்கிறான். அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, தப்பாக சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு, இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தன்னுடைய கணவனுக்கும் மேலான ஒரு நல்ல ஆணை கண்ட ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு மன உணர்வை தர்ற கதையாக மட்டும் அதை நான் முடிச்சிருப்பேன். ஆக நம்ம எப்படி கதைகளை கட்டமைக்கிறோம், ஒரே ஒரு பேருந்து பயணத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை நமக்கான கதையாக மாற்றிக்கிறதும் ஒரு உத்தி தான் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். சமீபத்தில் நான் எழுதின ரொம்ப நிறைய பேர் வாசித்து பாராட்டின கதை வந்து மனோரத்தை சமீபத்தில் இறந்து போன எங்கள் ஊரில் இருந்த ஒரு பெண். இந்த மனோரத்தை வந்து ஒரு பெண்ணை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அந்த தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பெண் யாருடைய பெண்ணுன்னா, கரகாட்டக்காரியோட பெண். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் கரகாட்டம் ஆட வந்த ஒரு பெண் கை குழந்தையோடு வர்றாங்க. தன்னுடைய அந்த தொழிலுக்கு இந்த பெண் குழந்தை கை குழந்தை தொல்லையாக இருக்கும் அல்லது தேவையில்லாததாக இருக்கும்ன்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊரில் நல்லவங்களாக யாராவது பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடி தேடி அலையிறாங்க. சாராயம் விற்கிற மனோர் தான் நல்ல பெண் அப்படிங்கிறது அவங்களுடைய ஊர்ஜிதம். அப்புறம் அவங்கள போய் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கேட்கும்போது அவங்க சாப்பாடு போடுறாங்க. என் பெண் குழந்தை கூடவே இருக்குது, ஏன்னா டான்ஸ் ஆடுற அந்த தொழிலுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லும்போது, எங்கேயாவது விட்டுறணும் அந்த பொண்ணை, போய் பொண்ணு குழந்தைய போய் ஏன்னா விட்டுருன்னு சொல்லி விட்டு போடிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்கள எப்படி வளர்த்து பெரிய ஆள் ஆக்குறாங்க அப்படிங்கிறது கதையோட ஓட்டம். ஒரு காலத்தில் மனோரத்தை இறந்தும் போயிடுறாங்க. அந்த மனோரத்துக்கு இவங்க கொல்லி போடுறாங்க. அந்த கொல்லி போடுறது என்பது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாத்தியப்படுது, கொல்லி போடும் போது இது யாரோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணுக்கான அந்த ஆளுமையை அந்த கதை விவரிச்சுக்கிட்டே வரும். கதையை நான் எந்த இடத்துல முடிக்குவேன் அப்படிங்கிறது தான். கதையை முடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கிறது நீங்கள் எங்கே வேணால் ஆரம்பிக்கலாம். நான் நேற்று பவாவின் பத்தாயம் போயிருந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அந்த பத்தாயத்தில் பொன் என்கிற ஒரு 2 சகோதரர்களை பார்த்தேன், அவர்கள் மிகவும் அறிவார்ந்தவர்களாக இருந்தார்கள், அந்த 2 தம்பிங்க, இப்படியும் ஆரம்பிக்கலாம். அங்கிருந்து கூட நீங்கள் ஏதாவது ஒரு கதையை திணிக்கலாம். ஆனால் முடிக்கிறது நான் எப்படி முடிக்கிற மனோரத்து கதை அப்படின்னா, மனோரத்தி 70-80 வயசு கடந்து செத்து போயிடுறாங்க. அவங்களுடைய கண்ணங்கள், அவங்க சாராய் விற்கிறவங்க. அப்போ நம்ம அந்த ஓமை எல்லாம் கூட அந்த கதையினுடைய எடுக்கிறது ரொம்ப நல்லது நான் நினைப்பேன். பிழிஞ்சு எரிஞ்ச ஒரு சாராய பொட்டலம் இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கவர், அந்த மாதிரி அவங்களோட கண்ணம் ஒட்டி சுருங்கி போயிருந்துச்சு அப்படின்னு எழுதுகிறேன். அவங்களுடைய மரணம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்படுது. அவங்க வளர்ப்பு மகள் தான் கொல்லியும் போடுறாங்க. சுடுகாட்டுக்கு முன்னாடி நடு சுடுகாடுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, பாடையை இறக்கி வச்சு சடங்கு செய்வாங்க. அப்போ கூடவே நடனம் ஆடிக்கிட்டே வராங்க ஒரு வயசான ஒரு பெண் உருவம். அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. யாருன்னு அப்போ தான் கவனிச்சு எல்லாருமே, யார் இந்த பொம்பளை டான்ஸ் ஆடிட்டே வருது. எல்லா ஊர் கரகாட்டமும் அத்துப்படியான அந்த ஊரில் ரொம்ப வயசான ஒருத்தர், எந்த ஊருக்கு கரகாட்டம் இருந்தாலும் போயிடுவார், துரைசாமி. அவர் தான் கூட்டத்தை விலைக்கு யார் அந்த இது குண்டூர் வெங்கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதையை நீங்கள் படித்தா தெரிஞ்சுக்கும். அதாவது இந்த குழந்தையை விட்டுட்டு போன கரகாட்டக்காரி குண்டூர்லேருந்து கரெக்டாக டெத் அன்னைக்கு வந்திருக்கிறான். சாவு அன்னைக்கு என்னுடைய மகளை இவ்வளவு நாள் பத்திரமாக வளர்த்து இன்றைக்கி நீ செத்துட்டியே, இது வரைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவங்கள பற்றி அந்த கதை முழுக்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். கடைசியாக இவங்க யாருன்னு கரகாட்டத்தை பரிச்சயமான துரைசாமி தான் சொல்லுவா.
இவ குண்டூர் வெங்கட்டா அப்படின்னு. அவள் அதுக்கு முன்னாடி என் குலசாமியேன்னு ஒரே ஒரு வார்த்தையாக சொல்லுவோம். அது வந்து தெலுங்கு வாசம் வீச சொன்னால் அப்படின்னு சொல்லிப்பேன். அப்போ வந்து குண்டூர்காரின்றத நம்ம ஏற்கனவே சொல்லி வைக்கிறோம். இப்படித்தான் நண்பர்களே கதையை கட்டமைக்கணும், அல்லது எழுத வரக்கூடிய நண்பர்கள் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, நான் அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா, சுசீலா அத்தை, எங்கள் அத்தை சுசீலா அத்தை இருக்காங்க. நாங்கள் சுசீலா அத்தையை எப்படி பார்க்குறோம்னா, சின்ன வயசுலேருந்து கடுமையான உழைப்பாளி, செங்கல் சூழலில் வேலை செஞ்சுருக்காங்க. கடந்த 1 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க உழைச்சி களைச்சி போனாங்க. கடைசியாக அவங்க மயக்கம் போட்டு விழுந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்து, இதுக்கப்புறம் நீ வேலைக்கே போக தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு உழைச்சவங்க. இப்போ உழைச்சாதான் சோறுங்கிற நிலைமை அவங்களுக்கு இல்லை. ஆனால் உழைச்சி பழக்கப்பட்டதுனால உழைப்பேன்னு இப்போ முடியல, படுத்துட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா, எங்கள் மாமா கூட ஓடி வந்த ஒரு காதலி. அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யாருன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா சாவுக்கும் அவங்க அம்மா சாவுக்கும் இப்போ சுசிலாத்திக்கு 70 வயசுக்கு மேலே, அப்பாவுக்கும் அம்மா சாவுக்கும் அவங்க போகவே இல்லை. ஐயா நாராயணிக்கு அன்றைக்கி அவர் சொன்னார் இல்லைங்களா, கர்நாடகாவில் இருந்து எப்படி தமிழர்கள் துரத்தி அடிக்கப்பட்டாங்க. அப்படி துரத்தி அடிக்கப்பட்ட அந்த கலவரத்தின் போது ஓடி வந்த ஒரு கப்பல், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலித் இளைஞனோடு உடன்போக்கை மேற்கொண்ட ஒரு காதலி தான் அவள். இடையில அப்பா செத்தாங்களா, படிப்பறிவே கிடையாது. ரொம்ப சமீபத்தில் அவங்க சொந்தக்கார பையன் வந்து, உங்கள் அம்மா செத்து 6 வருஷம் ஆகுது, உங்கள் அப்பா செத்து 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லும்போது இங்கே தேம்பி அழுறா, ஓங்கி அழுறா, மாறில் அடித்து அழுறா. ஆனாலும் செத்து போனால் நம்ம அப்பா அம்மாவோட வீட்டை போய் பார்க்கறதுக்கு துணிவில்லைன்னா பயம். தனியாக பயணம் பண்ணவே இல்லை. ஒரு பெண் தனியாக பயணம் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த பெண்ணை அந்த சமூகம் வளர்த்து வச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த கதையில் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். அது ரொம்ப வேறு விதமாக சொல்லணும். அப்புறம் என்னன்னா, சமீபத்தில் அவங்க பூர்வீக சொத்து, அப்பாவோட சொத்தை விற்றுருக்குறாங்க. அது கோடி கணக்கில் விற்றுருக்குறாங்க. அதில் 1 கோடி சுசிலாவுடைய பங்கு. சுசிலாவை வந்து ஊர் எப்படி பார்க்கும்னா, கஞ்சிக்கு இல்லாத ஒரு பெண்ணை பார்க்கும். இப்போ அவங்க ஷேர் வந்து 1 கோடி. இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கிற சவால் என்னன்னா, இப்போ அவங்க குடகு மலையில் வாழ்ந்த அந்த அனுபவத்தை நான் இங்கே உக்காந்துக்கிட்டு ஏன் வேலூர்லேருந்து குடகு மலையை எழுத முடியாது? என்னுடைய அடுத்த பயணம் என்னென்னா, குடகு மலைக்கு நான் போகணும். குடகு மலையில் எப்படி மழை பெய்யும், அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும், அங்கே என்ன மாதிரியான மரங்கள் இருக்கும், அங்கே வீடுகள் எப்படி இருக்கும், அங்கே உணவு முறை எப்படி இருக்கும், அதையெல்லாம் நம்ம அவதானித்தால் மட்டும்தான் அவங்க குடகுலேருந்து வந்ததை ரொம்ப நுட்பமாகவும் அல்லது உண்மைக்கு ரொம்ப பக்கத்துலேயும் எழுத முடியும் அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது எழுத வருபவர்கள், நீங்கள் வெறும் கதை தெரிஞ்சிருச்சு, முடிவு நம்ம இப்படி தான் எழுத போகிறோம், நம்மக்குள்ள ஒரு பிக்சர் இருந்தாலும் அந்த கதைக்கான சாராம்சம் அல்லது அந்த கதையை ஒட்டிய வர்ணனைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடல் செய்யணுங்கிறது அவசியம். இந்த ஒரு கதைக்காக நான் அங்கே போனேன், வேறு ஒரு கதைக்காக நான் 3 மணி நேரம் பணம் அடிக்கிறத பார்த்தேன் இல்லைங்களா. அப்புறம் இன்னொரு கதைக்காக அந்த சாவு பாட்டுக்காக நான் ஒரு 4-5 ஊருக்கு போய் ரெக்கார்டு பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, அதைத்தான் சொல்ல வரேன். அதே மாதிரி ரொம்ப ஆகாஷ் எனும் மனித பறவை அப்படின்னு ஒரு கதை, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த காக்காவுக்கு தண்ணி தேடுற கதை தான். கல்லை பொறுக்கி போடும், தாகம் தீர தண்ணியை குடிச்சிடும், சந்தோஷமாக பறந்து போய்டும்னு லியோ டால்ஸ்டாய் எழுதின கதையை நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த மாடல் ஸ்கூலில் வேலை செய்கிறேன். சனிக்கிழமை மாதிரி பள்ளிகளில் சிறுகதைகள் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பயிற்சி கொடுக்குற ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காக்கா என்ன ஆச்சு, மறுபடியும் தாகத்துக்கு வேற எங்கன்னா போச்சா, அதுக்கு நிரந்தரமாக தண்ணி கிடைக்குமா, அல்லது காக்கா செத்து போச்சா, கற்பனையை எப்படியானா விரிவடைய செய்யலாம். பள்ளி மாணவர்களுக்கு நம்ம விட்ட சவால் கதையை, ஆனால் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவங்கவுங்க ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஒரு பெண் சொல்கிறாங்க, அபிநயான்ற ஒரு பெண், இங்கே இந்த ஊரில் தண்ணி இல்லைங்கிறதுனால பக்கத்து ஊருக்கு போயிருச்சான் அப்படின்னு. பக்கத்து ஊருன்றது அவங்க பக்கத்து நாடுனா பக்கத்து மாவட்டம் கூட. இப்போ ஒரு எறும்புக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி தானே கடல். அப்போ ஒரு காகத்துக்கு பக்கத்து மாவட்டம் பக்கத்து நாடுங்கிற மாதிரி அவங்க பொருள் கொள்கிறாங்க. அப்படி அந்த நாட்டுக்கு போயிட்டா ஆல்ரெடி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காகங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்துடும். மக்கள் தொகை பெருக்கத்தினால் வரக்கூடிய பாதிப்பு நம்மளுக்கு தெரியும். பறவைகள் இனப்பெருக்கம் அதிகமாகிட்டா ஒரு ஏரியாவுக்கு என்ன வரும்ன்றது ஒரு குழந்தை சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இதே ஒருத்தர் ஒரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஆகாஷ்ன்ற ஒரு 1வது படிக்கிற பையன் சொன்னான், இப்படி தான் சொன்னான், அந்த டோனில் தான் சொன்னான். நைட்டு 11 மணியா, இல்லை 12 மணி, நைட்டு 11 மணிக்கு எங்கள் அப்பா தூங்க மாட்டார், 12 மணிக்கு தான் தூங்கினாராம். எங்கள் கதவை யாரோ டக்குன்னு தட்டினாங்களாம். ஆகாஷ் திறந்து பார்த்தானா, ஆகாஷ் யாருன்னு தெரியல, நான் தான், சட்டையை பிடிச்சி காமிக்கிறார் தலைவர், 1வது படிக்கிறார். அவர் புரிய வைக்கிறார், ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு புரிய வைக்கிறானா. நான் தான் திறந்து பார்த்தா காக்காவா, தண்ணி குடிச்சிட்டு போச்சுல அதே காக்காவா. ஹாய் காக்கா உள்ளவான்னு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லலை, சொன்னனா கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். சொன்னனா அது உள்ளே வந்துச்சான், கை கொடுத்துச்சான்,
நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமா. அப்புறம் என் தூங்கி இருந்துச்சுல எங்கள் பாப்பா ஆலியா, அவங்க பாப்பா பேர், அவங்க தங்கச்சி பேர் ஆலியா. நாங்கள் 3 பேர் அப்புறம் எழுந்து விளையாடணுமா. பிஸ்கெட்டு கொடுத்தனா, சாப்பிட்டுச்சான். அப்புறம் நான் சொன்னேன்னா, காக்கா காக்கா நாளையிலேருந்து நீ தண்ணிலாம் போய் காடு காடாக மேடு மேடாக போய் பானையாக உடஞ்ச பானையெல்லாம் தேடாத, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி காலையில் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி வைக்கிறேன், நீ வந்து தாக எடுக்கும் போதெல்லாம் வெளியில் குடிச்சிட்டு போயிடு அப்படின்னு சொன்னானா. இப்படி தான் அவன் சொன்னான். அப்போ ஆகாஷ் என்னும் மனித பறவை அந்த கதையோட நாயகன் அவன் தான். அவன் பேர்லேயே அந்த கதை எழுதிட்டு நிறைய பேர் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஆகாஷ் எப்படி இருப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ வரைக்கும். அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் இவன் தான் ஆகாஷ்ன்னு நான் அனுப்பிட்டே இருப்பேன். இப்போ எளிய மனிதர்களை கதைக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். நம்மை சார்ந்துள்ள மனிதர்களுக்கு நம்ம செய்கிற ஒரு நியாயம் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ மனோரத்தை சாகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அத்தை உன்னை பற்றி நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன். அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே புரிதல் இல்லை. கதை எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கதை எழுதுனா உன்னை எல்லாரும் படிப்பாங்க. அப்போ நான் செத்ததுக்கப்புறம் படிப்பாங்களா? ஆமாம் படிப்பாங்க. அவங்க மரணத்தின் மீது இருந்த அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. எப்பாடா இப்போ நான் நிம்மதியாக சாவேன், பரவாயில்ல நான் செத்தா பரவாயில்லை அப்படின்னு. ஆக எளிய மனிதர்களை நீங்கள் இந்த இலக்கியத்தில் இழுத்து வந்து விட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் நிம்மதியாவது சாவாங்க. யாரோ ஒருத்தர் சுப்பேன் குப்பேன் முனியப்பன்னு பேர் எழுதுறதுக்கு பதிலாக உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சாவறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு எழுதுங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு வைக்கிறத தாழ்மையான வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கணும். முடிக்கிறேன். அப்புறம் கதைகளை எப்படி நான் மாற்றுறேன் அப்படின்னா, நான் தமிழகம் முழுவதும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூனியன் கவர்மெண்ட், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது இல்லையா, ஒன்றிய அரசுக்கு கீழே ஒரு ஒப்பந்த பணியாளராக வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு வருஷம் ஏற்பட்டுச்சு. மாவட்டம் முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வாரம் தங்கி நான் வந்து கோஆர்டினேட்டர், எனக்கு என்னோட துணை செய்கிற ஒரு 7 பணியாளர்கள், ஆன் டியூட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு வெஹிக்கிள், இப்படிலாம். அப்போ அந்த காலத்தில் அது ஒரு கெத்து. இப்போ அது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி நாங்கள் மாவட்டத்தோறும் பயணம் பண்ணும்போது தான் சாதியுடைய கோர முகத்தை எங்கள் ஊரை காட்டிலும் ரொம்ப கொடுமையாக எனக்கு அனுபவிக்க என்ன இருந்துச்சு. ஒரு இடத்துல நான் என்னோடய லேப்டாப் சார்ஜ் போடுறதுக்காக ஒரு பெண்மணி கிட்ட கொடுக்குற சேலத்தில் கல்பாரப்பட்டியில் கூட வேலை செய்கிறவங்கலாம் பேச்சு கொடுப்பாங்க இல்லையா. நான் ஒரு வீட்டாண்ட போயிட்டேன், மொத்தம் 8 பேர் கொண்ட டீம். இவங்க இந்த வீட்டாண்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, எங்கள் சூப்பர்வைசர் வந்து எஸ்சி, நான் வந்து செட்டியார், இந்த பாப்பா வந்து இந்த சாதின்னு. மறுபடியும் நான் போய் சார்ஜர் போட்டு என் லேப்டாப்பை கேட்கும்போது அவங்க என் கைப்பட்டு கூட லேப்டாப்பை கீழே போட்டு உடச்சிட்டாங்க. இவ்வளோ கொடூரமான சாதியை நான் பார்த்தேன். அப்புறம் புதுக்கோட்டையில் கரம்பக்குடி பட்டத்திக்காடுன்ற ஒரு ஊரில் நான் தங்கியிருந்தேன். கவர்மெண்ட் அதிகாரி அப்படின்னாக்கா பஞ்சாயத்து தலைவர் எங்களை பயங்கரமாக ரிசீவ் பண்ணுவார். வாங்க சார், நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் பஞ்சாயத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம், வாட்டர்லாம் ஃபெசிலிட்டிலாம் கரெக்டாக இருக்குது, பஞ்சாயத்து ஆஃபீஸு கொசுலாம் வரா சார், ஃபேன் போட்டோம் சார், எல்லாமே சொன்ன பஞ்சாயத்து தலைவர் அவனுடைய உண்மை முகத்தை 11 மணிக்கு மேலே சாப்பிட்டதுக்கப்புறம் காமிக்கிறான். இந்த ஊரில் தலைவர் இருக்கிறான்ல ராஜா, அவன் வந்து சும்மா ஒப்புக்கு சப்பா, நான் வைஸ் பிரசிடெண்ட்டு, அவன் தலைவர் ஆனாலும் நான் தான் தலைவர், அவன் வந்து பறைய அவன். நான் என்னன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. என்கிட்ட புகார் கொடுக்குறான் அவன் மேலே. நான் சொல்லலை. அப்புறம் நான் தூங்க போயிட்டேன். விடியற்கால மறுபடியும் கூட வேலை செய்கிறவங்க அவங்க அந்த வைஸ் பிரசிடெண்ட்டோட மனைவி கிட்ட உரையாடல் நிகழ்த்தியிருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் சூப்பர்வைசர் மட்டும்தான் எஸ்சி, நாங்கள் எல்லோரும் வேறேன்னு. விடியற்கால 5 மணிக்கு கதவை தட்டி எனக்கு விட்டு துரத்தி விட்டாங்க. சரி நான் கிளம்புறேன், யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்னா 6 பேரில் ஒருத்தர் கூட என் கூட வரல, என் ஸ்டாஃப். ஏன்னா அந்த வீடு ரொம்ப வசதியான வீடு, நல்ல சாப்பாடு போடுற வீடு, எல்லாருமே சாதி இந்துக்கள் வீட்டில் தங்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இப்போ ராஜான்றவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், நீ வேணால் அங்கே போய் தங்கிக்க, நீ எஸ்சி டு எஸ்சி சந்தித்து நீங்கள் இருங்க, எங்களையும் கஷ்டப்படுத்துறீங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்படியாப்பட்ட அனுபவங்கள் தான் இந்த சமூகத்தின் மீதான காத்திரமான கதைகளை படைக்கிறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு 2 நிமிஷம். ஆமாம், எதிர்கால திட்டம் என்னென்னா, ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்திய நிலப்பரப்பை ஆட்சி செஞ்ச ரஷ்யா சுல்தான் அப்படின்னு ஒரு பெண் அரசர் வந்து இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காங்க. நம்ம எல்லோருக்கும் ஜெங்கிஸ்கான் தெரியும், மங்கோலியாவை ஆட்சி செஞ்ச ஒரு மிகச்சிறந்த மன்னன் அப்படின்னு ஜெங்கிஸ்கான். அந்த ஜெங்கிஸ்கான் மங்கோலியாவை ஆட்சி செஞ்ச போது தான் இந்தியா, இன்றைக்கி இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த நாட்டையெல்லாம் ஒருங்கிணைச்ச இந்தியா தான் அன்னைக்கு. இந்த இந்தியாவே ஒரு பெண் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இல்துத்மிஷ் அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனஸ்டியில் படிச்சிங்கன்னா இல்துத்மிஷோட பொண்ணு, இல்துத்மிஷ்க்கு பையனும் இருக்கான். ஆனால் இல்துத்மிஷ் என்ன பண்ணுறாருன்னா, பையனை அடுத்த வாரிசா அல்லது அடுத்த அரசராக மாற்றாமல் தன்னுடைய மகளான ரஷ்யாவை தான் அரசராக நியமிப்பார். அது ரொம்ப முக்கியமான கதை.
இந்த ரஷ்யாவுடைய கேரக்டர் எப்படியாப்பட்டதுன்னா, நான் ஒரு வரலாற்று ஆய்வு மாணவர் அப்படிங்கிறதுனால ரஷ்யா எனக்கு கூடுதலாக தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. படிக்கும்போது தான் அவங்க அந்த காலத்தில் 800 வருஷத்துக்கு முன்னாடியே சுயமாக பர்தாவை திறந்த ஒரு பெண்ணாக இருக்காங்க. நம்ம இன்றைக்கி பர்தா ஒழிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 800 வருஷத்துக்கு முன்னாடி பர்தா இல்லாமல் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா, அவங்க ஆண் உடை தரித்து ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர். நான் எப்படி பார்க்குறேன்னா, அது என்ன ஆண் உடைனா பெரிய அப்பாட்டக்கர் உடையா? அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான உடையை தரித்து அவங்க ஆட்சி செஞ்சதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு எது வசதியோ அந்த உடையை அவங்க போட்டுக்கிட்டாங்க. முதல் முறையாக அந்த இஸ்லாமிய உலேமாக்கள், இஸ்லாமிய சமூகம்லாம் அவங்கள ஏசுது. எவ்வளோ தைரியம், எவ்வளோ துணிச்சல் இருந்தால் உன்னுடைய மார்பை காட்டுவேன், அதாவது ஆடையோடு இருக்கிற மார்பு. பர்தா போட்டால் தானே அதெல்லாம் தெரியாது. உன் முகத்தை எப்படி நீ காமிக்கலாம், உன் கண்ணை எப்படி காமிக்கலாம், இப்படியெல்லாம் எதிர்கொள்கிறாங்க. ஒரு இவ்வளவு நிலப்பரப்பை ஆட்சி செஞ்ச ஒரு ராணின்னு சொல்கிற ராஜா தான். அவங்க காதலிச்சது யாக்கூட் அப்படிங்கிற ஒரு தனக்கு கீழ்ப்பணி செய்யக்கூடிய ஒரு குதிரைப்படை வீரனை தான் அவங்க காதலிக்கிறாங்க. ஆனால் ஒரு குதிரைப்படை வீரனை போய் காதலிக்கிறாளே அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்க முடியாத அவள் சாதியை சேர்ந்த அவள் சுப்பீரியர்னு நம்புகிற அந்த பிரபுக்கள் சமூகத்தையே சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, ஒரு மாகாணத்துடைய கவர்னர், அவள் கீழே இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு 50-60 மாகாணம், ஏன்னா அன்றைக்கி நாடு பெருசு இல்லையா, அதில் ஒரு கவர்னர் இவளை கட்டாயமாக கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஒரு ராணின்னு கூட பார்க்காம ராணி மேலே கை வைக்கிற துணிச்சல் அன்றைக்கி ஒரு கவர்னருக்கு இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய ராணியை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். இதுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவள் ஒரு பாலியல் ஒழுக்கக்கேடானவள். காதலிச்சவனை அவன்கிட்ட இருந்து பிரித்தது இந்த சமூகம், கட்டாயப்படுத்தி எத்தனை போய் கல்யாணம் பண்ணது ஒரு ஆண். இதில் எங்கே இவ பாலியல் ஒழுக்கக்கேடா போனா? இப்போ இவளை ஒரு நாவலாக மாற்றணும் அப்படிங்கிற திட்டம் என்கிட்ட இருக்குது. கடைசியாக உண்மையிலே ஒரே ஒரு நிமிஷம் தான். எங்கள் வீட்டில் இப்போ ஒரு நாய் ஒன்று வளர்த்துட்டு இருக்கோம், சைபீரியன் ஹஸ்கி. அது பேர் மிக்கா. இப்போ அதை நான் வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன், காலையில் மத்தியானம் சாயங்காலம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆண்டைகள், உயர் சாதி எல்லாம் கேட்குது, இது என்ன சாப்பிடுது, இதுக்கு என்ன போட்டு வளர்க்குற? மிக எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் நான் இயல்பாக தான் சொல்கிறேன். அது காலையில் 1/2 லிட்டர் பால் குடிக்கும், மத்தியானம் ஒரு கப் தயிர் சோறு சாப்பிடும், நைட்டு 1/2 கிலோ சிக்கன் சாப்பிடும். எல்லாத்தையும் தம்பியும் ஒரு எழுத்தாளர் வந்திருக்காரு, திராவிட பாண்டியன், அவர் தான் அந்த நாயை அவர் தான் வாங்கிட்டு வந்தார். இப்போ எங்கள் மேலே இருந்த கோவம் போயிட்டு சாதி இந்துக்கள் நாய் மேலே கோவம் வருது. எங்கள் வீட்டில் இருக்கிற நாங்களே ஒரு நாளைக்கு இவ்வளோ கன்சியூம் பண்ணுறதோ உன் நாய்க்கு இதை போடுறேன்னா அப்போ நீ நான் சாப்பிடுவேன். இதுதான் சாதி இந்துக்களுடைய மனநிலை. ஏன் நாய் தான் அடுத்த கதையோட நாயகன். இல்லை, அது பெண் நாய். நாயில் கூட எங்களுக்கு பெண் நாய் தான் பிடிக்கும். என்னுடைய நாயகன் தான், நாயகி கிடையாது. என்னுடைய நாயகன் மிக்கா. அடுத்த கதை மிக்கா தான். வாய்ப்புக்கு நன்றி.